இன்றைக்கு வந்து சிந்து அக்கான்னு சொல்லி வாழைச்சனில் இருக்கிற சிந்து அக்கான்னு சொல்லி சரியா, வெளிநாடு இல்லை, வாழைச்சனில் இருக்கிற சிந்து அக்கான்னு சொல்லி அந்த அக்கா வந்து உங்களோட வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 30,000 காசு வந்து தந்துருக்குறாங்க, உங்களோட கையில் கொடுங்கன்னு சொல்லி. இன்றைக்கே வந்து உங்களை வந்து வெளிக்கிட்டு கொழும்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் வந்தேன், உங்களை வீடியோ எடுத்தேன், இவ்வளோ தூரம் வந்தேன், பார்த்தேன். ஸோ என்னால் ஏதோ முடிஞ்சது இந்த இருக்கிற பணத்தொகையை வந்து உங்களை நான் பெற்று தந்திருக்கேன் சரியா. இனி நீங்கள் தான் இதை வந்து கவனமாக செலவழித்து கவனமாக வச்சு பிள்ளைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கும் சரியா. ஏன்டா உங்களுக்கு பின்னாலே யாரும் வரப்போகிறதும் இல்லைண்ணே. இந்த காசை வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் தாரேன்னு சொன்னால் இந்த காசை எப்படி செலவுன்னு சொல்லி நான் பார்க்க இயலாது. அப்போ நீங்கள் கடவுளுக்கு முன்பாக உண்மையாக இருந்து என்ன உங்களோட பிள்ளைக்கு வருத்தம் தானே நீங்கள் சொன்னீங்க, அதே போல் உண்மையாகவே பிள்ளைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எவ்வளோ சிக்கனமாக அவங்களால வந்து ஏழுமா அவ்வளோ சிக்கனமாக இருந்து கொஞ்சம் காசை மிச்சம் பிடிச்சி செய்யுங்க. 25, 26, 27, 28, 29, 30 ஒரு கண்ணி பாருங்க. என்ன பிள்ளைக்கு இந்த காசு ஹாஸ்பிட்டலுக்கு தந்ததுக்கு சிந்து அக்காவை தங்கச்சி தெரியல, ரொம்ப நன்றி. உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, அதே போல் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து 30,000 காசுன்றது வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் இல்லை. ஒரு ஒரு மாத செலவு வந்துண்ணே ஒரு ஆள் வந்து இங்கே ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மாதம் வந்து ஒரு 30,000 தான் சம்பளமே கிடைக்கும் என்ன. அப்போ அப்படியான ஒரு 30,000 காசை வந்து என்ன சொல்கிறேன், இந்த உதவி செய்கிற ஒரு மனப்பாங்கோட வந்து உங்கள் இந்த இருக்கிற கயல்வெளி அக்கா, நம்ம பேர் கயல்வெளி அக்காவுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. உண்மையாகவே உங்களுடைய எல்லாமே, உங்களுடைய குடும்பங்களாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், எல்லாமே வந்து கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் சொல்கிறேன். என்ன உங்களுடைய வாழ்க்கை வந்து மென்மேலும் ஆசீர்வதிப்படையும். என்னென்னு சொன்னால் ஏழைகளுக்கு கடன் கொடுக்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான் என்று சொல்லி ஒரு வார்த்தை வந்து இருக்குது பைபிளில். அந்த விதமாக வந்து இந்த இருக்கிற சிந்து அக்கா இந்த செய்த உதவி உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு உதவி. இதை வந்து இப்போ உங்களுக்கு இதில் காசு உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன், கஷ்டப்படுறதுனால இந்த காசோட வேலி தெரியும். அதே போல் எனக்கும் இந்த காசோட வேலிட்டு வந்து எனக்கும் தெரியும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டைம் வந்து சரியாக 4:18. நானும் பவித்ரனும் வந்து வெளியே நிற்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் தான் வந்து கல்லடி பாலத்துக்கு முன்னுக்கு சரியா ஜிவி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருந்து இந்த வீடியோ வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். அவசரமாக வெளிக்கிட்ட பயணம். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கயல்வெளி அக்கான்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியலை. அதாவது இதுக்கு முதல் அதுக்கு முதல் போட்ட ஒரு வீடியோ, அதாவது ஒரு சின்ன ஒரு குட்டி தம்பி என்ன 6 மாத குழந்தை, அந்த 6 மாத குழந்தைக்கு வந்து பார்த்து கொள்றதுக்கு வந்து காசு வந்து இல்லை. அதாவது அவங்களோட காதுக்கு பின்னுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கட்டி இருக்குது, ஆப்ரேஷனுக்கு கொழும்பு போகிறதுக்கு வந்து காசு இல்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அதை நான் போயிட்டு வீடியோ எடுத்து போட்ட மூலமாக நினைச்சு கூட பார்க்க இயலாத அளவில் வந்து ஒரு ஜஸ்ட் வீடியோ போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும்ல, இன்றைக்கு 2 நாள். 2வது நாளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைச்சனில் இருக்கிற, அதாவது மட்டக்களப்பு வாழைச்சனில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற பணத்தொகையை வந்து தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 காசு தந்தவங்க. அதுக்கு பிறகு திரும்பி எனக்கு வந்து கால் பண்ணி சொன்னவங்க 30,000 காசை வந்து கொடுங்க, 30,000 காசை கொடுத்து அவங்களுக்கு வந்து கொடுத்து இன்றைக்கு நைட்டே வந்து அவங்கள வந்து பஸ்ஸில் வந்து ஏற்றி விடுங்க. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கயல்வெளி அக்கா எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு வந்து அந்த டேட் பிந்திட்டேனே, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற டேட் பிந்தினால வந்து பிள்ளைக்கு மூக்கால வந்து ப்ளீடிங் வந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கு. அப்போ என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியலன்னா உங்களுக்கு நீங்கள் வீடியோ போட்டு நீங்கள் அந்த உதவி வந்துச்சான்னு சொல்லி காலையில் கேட்டுவேன். அப்போ நான் ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடமாக போயிட்டேன். அப்போ நான் சொன்னேன், உதவி வந்தால் தானே நாளையும் வந்து செய்யலை, உதவி ஒன்றும் வரலையே என்று சொல்லிட்டு வைக்கிறேன். இந்த கோல் வருதுனே உண்மையாகவே பெரிய ஒரு கடவுளோட பிளெஸிங்னு சொல்லி கொண்டு இந்த இருக்கிற 30,000 காசையும் வந்து நாங்கள் எடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து வெளிக்கிட்டு போகிறோம். கயல்வெளி அக்காட்ட வந்து நான் சொல்லலை இவ்வளோ காசு உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லலை. அங்கே கொண்டு போயிட்டு தான் அந்த காசை கொடுக்க போகிறோம். அதோட வந்து இனி கயல்வெளி அக்காவோட வந்து கதைக்கிற விஷயங்கள், அவரோட பிரச்சனைகள், அது எல்லாமே வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் கூடுதலாக வந்து ட்ராவல் பண்ணி போகிற வீடியோஸ் வந்து
கொஞ்சம் நான் வந்து குறைக்கிறேன். என்ன காரணம் என்று சொன்னா கயல்வெளி அக்காட வீட்டை வந்து நாங்க எப்படி போனோம், அவட வீடு எவ்வளவு தூரம் என்றதெல்லாம் வந்து இதுக்கு முதல் போட்ட பழைய வீடியோல வந்து இருக்கு. அப்ப அவட வீட்டுக்கு போன லொகேஷன் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும்னு சொன்னா அதுல வந்து நீங்க பாக்குற மூலமா, அதாவது அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ வந்து பாக்குறீங்கன்னு சொன்னா அந்த வீடியோ வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுல வந்து நான் எப்படின்னு நான் சொல்றேன், அவட பிரச்சனை என்ன என்றதை வந்து நீங்க விளங்கி கொள்ளுவீங்க. அதுல ஒரு தொடர்ச்சி வீடியோ தான் இது வந்து இருக்குன்னு சொல்லிக்கொண்டு, அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து யாரா புதுசா வந்து பாக்குறீங்கன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் வந்து எங்களுக்கு ஒரு வகையில ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஒரு சின்ன சிக்கல் ஒன்று பாய்க்கிறேன். என்னன்னு தெரியுமா? இப்ப வந்து எனக்கு வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து கால் பண்ணுவேன். சரியா? இப்ப இல்ல, ஒரு ஒரு 2 கிழமைக்கு முதல் கால் பண்ணி வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னு சொன்னா பவித்ரன் வந்து யாரும் கஷ்டப்பட்ட ஆக்கள் இருந்தா அவட வீடு வந்து ஜெஃப்னா பருத்தித்துறை மெயின் டவுன்ல யாரும் கஷ்டப்பட்ட ஆக்கள் இருப்பாங்கன்னு சொன்னா சொல்லுங்க தம்பி, வீட்டு வேலைக்கு, அதாவது அவங்களோட வீட்டை வந்து ஒரு வயதான ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து இருக்கிறாங்க. சரியா? அப்ப வீட்டு வேலைக்கு இவன் என்ன மீச்சிட்டு வரான். அப்ப வீட்டு வேலைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஆள் வந்து எடுத்துட்டாங்க, நம்பிக்கையா வந்து எடுத்துட்டாங்க. மாசம் வந்து 40,000 ரூபாய் காசு வந்து கொடுப்போம், சம்பளமா கொடுப்போம். 3 நேர சாப்பாடு, பிள்ளைகள் இருந்தா வீட்டை கொண்டு வந்து நாங்க வச்சு கொள்ளலாம். சரியா என்று சொல்லி சொன்னான். இவன் விட மாட்டான் போல நம்மள. போடாப்பா. சரியா? அவ வீட்டை கொண்டு வந்து வச்சு கொள்ளலாம், சாப்பாடு எல்லாமே வந்து நாங்க கொடுப்போம் தம்பி, அப்ப ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொன்னான். அப்ப நான் சொன்னேன் சரி ஓகே, நல்ல சுவிட்சர்லாந்துல இருக்கிறாமா. அப்ப நான் சொன்னேன் சரி, அப்ப யாரும் வந்து நல்ல ஆக்கள் செட் ஆனா சொல்றேன்னு சொல்லி நான் மறந்துட்டேன். அதுக்கு பிறகு வந்து இன்றைக்கு ஜெஃப்னால இருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் கால் பண்றா. கால் பண்ணி நான் இப்ப போட்டேன் கயல்வெளி அக்காட அவட அக்கௌண்ட் நம்பர் இருக்கா மகன் சொல்லி கேட்டா. நான் சொன்னேன் அவைக்கு ஐடென்டி கார்டும் அக்கௌண்ட் நம்பரும் இல்லையே என்று சொல்லி சொன்னேன். அப்ப சொன்னா அவைக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலொண்டு பார்த்து கொடுத்தா நல்ல தம்பி. இப்படியே வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து இப்ப உதவி செய்யற ஆக்களும் வந்து தொடர்ச்சியா வந்து உதவி செய்ய மாட்டாங்க தானே. இப்ப அதான் நான் அந்த வளமையா சொல்றேன், குளிக்கல விழுறாங்கள தூக்கிதான் விடலாம். அது பிறகு அவங்க கொஞ்சம் மூவ் பண்ணி போகணும். அப்ப அப்படின்னு சொல்லத்தான் அதுக்கு பிறகு நான் யோசிச்சேன், சரி ஓகே அவ இவைக்கு வேலை எடுத்து கொடுக்கலாம்னு சொன்னா என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிச்சேன்டா. அப்ப யோசிக்கத்தான் வந்து எனக்கு திடீர்னு சொல்லி இந்த இவட, அதாவது சுவிஸ் நாட்டுல இருக்கிற அம்மாட கதை வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அப்ப நான் இப்ப போறேன் தானே காசு கொடுக்க போயிட்டு நான் இந்த கதையை ஒருக்கா கேட்கிறேன் நார்மலா. இப்ப நான் என்ன சொல்றேன்டாவன், இப்ப அவ வந்து இருக்கிற வீடு உனக்கு தெரியும் தானே எப்படி இருக்கு. இப்ப அதை விடடா அந்த வீட்டுல வந்து நல்ல பெட் இருக்கிற இடம், 3 நேரம் சாப்பாடு, பிள்ளையும் பார்த்து கொள்ளலாம், ஒரு வயசை நம்ம பார்த்து கொள்றதானே. அதுவும் வந்து ஒரே வேலை இல்ல, உடுப்பெல்லாம் கழுவுற வாஷிங் மிஷின்ல. சரியா? அதான் நான் காய்ச்சி பாப்போம் மச்சான், காய்ச்சி பாப்போம். இந்த இருக்கிற உதவியும் கொடுத்து போட்டு நம்ம காய்ச்சி பாப்போம் என்ன சொல்றான்னு சொல்லி பாப்போம். மக்களே நீங்க உங்களையும் சொல்றேன், போயிட்டு கேட்டு பாப்போம். ஓகே சொன்னா சொல்லுவோம். இந்த வீடியோல தீர்வுதான் சமைச்சிட்டு அந்த அம்மா பாத்துட்டு இருக்கிறானே. சரிதானே மச்சான், நீ கேட்டுப்பா. அதுதான் சரி. அடுத்து இந்த ஐடென்டி கார்டு வந்து இப்ப இல்லன்னு சொன்னா பவித்ரன், அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. என்ட்ரியை போட்டுட்டு திருப்பி அப்ளை பண்ணணும். தொலைஞ்சிட்டேன்னு சொல்லி என்ன என்ட்ரி போடணும். இல்லாட்டி அவட ஐடென்டி கார்டை வச்சு வேற என்ன யார்ட்டையும் மாட்டிட்டா நிறைய விளையாட்டு ஹஸ்பண்ட் எடுத்துட்டு போயிட்டா நமக்கு அந்த காலம் தேவையில்லை. நம்ம தொலைஞ்சிட்டு ஒரு என்ட்ரியை போடுறானே. அதுதான் தொலைஞ்சிட்டு எடுத்தோம்டா சரி. ஜிஎஸ் மூலமா அப்ளை பண்ணணும். டிஎஸ் மூலமானே டிஎஸ் ஆபீஸுக்கு போயிட்டு அது 1 டே சர்வீஸ் ஆகுண்டா. இப்ப 1 டே சர்வீஸ். டிஎஸ் ஆபீஸுக்கு போனா 1 டே சர்வீஸ். சரி, உடனே எடுக்கலாம் நினைக்கிறேன். சரி ஓகே, அப்படியே முன்னே காட்டுங்களேன். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் வந்து காத்தாங்குடிக்கு வந்துட்டோம். இனி காருக்கு வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து பயணத்தை வந்து தொடங்க போகிறோம். அப்படியே நாங்கள் இனி இந்த இருக்கிற அம்மானே நம்மளோட கயல்வெளி அக்காட்ட வந்து போயிட்டு வீடியோ வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம்.
எங்க அல்முனையில நான் வந்த வீட்டை அனுக்கிறீங்க ஏன் ஏன் கொஞ்சம் இருங்க அப்படியே கொஞ்சம் இருங்களா என்ன என்ன வாங்க வந்த நீங்க சரி சரி இப்ப என்ன வாங்குறதுக்கு வந்த நீங்க ஆ ஹெட்செட் அடிச்சதான் விழுங்க அதுக்கு இயர்ஃபோன் வாங்க வந்தீங்களா சரி இப்ப வீட்டை இப்ப சவளை கடைக்கு எத்தனை மணிக்கு போவீங்க சரி நீங்க வீட்டை போங்க நான் வீட்டை வரனா சரி சரி மழையாங்க அப்ப என்னத்துல போன நீங்க சரி 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 வீட்டை போங்க சரி விடாங்களே ஏன் நீங்க உங்களுக்கு இப்ப கல்முனையில இருந்து திரும்பி போறதுக்கு காசா ஆட்டோக்கு நாங்க வர கொஞ்சம் டிலே ஆகும்போது தெரியல என்ன செய்ய போறீங்க எங்களோட வாரீங்களா இல்லாட்டி கல்முனையில இருந்து எங்களோட வர போறீங்களா ஆட்டோல போற பிரச்சனை இல்லையா மாமி இருக்கா சரி சரி ஓகே வீட்டை போங்க வார ஹலோ என்னடா லவுட்டு அதில் கொஞ்சம் இருங்க ஃபோன் டச் வேலை செய்யல போய் சே ஹலோ ஹலோ கால் பண்ணுறாங்களே ஹலோ 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 விலங்குல வைக்கிறேன் என்னது இயர்ஃபோனை போட்டு வச்சுட்டு இருக்கீங்களா ஹலோ கதைக்கிறோம் உண்டு வேலை செய்யல நம்ம போ ஃபைனலாக வந்துட்டேன் வீட்டு பார்ப்போம் நிறைய தரம் கால் பண்ணிட்டாங்க என்ன விளக்கம் சொல்லி தெரியல ஹலோ வீடு வந்து பூட்டி இருக்கு வீடு மை காட் என்னடா வீடு பூட்டி இருக்கு ஹலோ ஓ எங்க உங்களோட வீட்டை நிக்க திறங்க கேட்டேன் காட்டுறோம் பாருங்களா இங்க இருந்துட்டானே மேடம் கால் பண்ணேன் இங்க இருந்துட்டா கால் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப எங்க அவங்க அங்க மாமி இப்பதான் மாடு கட்ட போறாரு என்ன இதா வாங்கினேன் இயர்ஃபோன் நல்லா போங்க உள்ள தண்ணி என்ன ஷூ என்ன இது ஒத்தி எடுத்துனீங்களா சரி ஓகே மகன் அவருக்கு கொடுக்கலாமா யார்ட்டையும் இல்லையா ஒருத்தரும் இல்லையா பவித்தனோட வச்சு கொள்வீங்களா இது உள்ளுக்குள்ள இருந்து காய்ப்போம்
இதில் கதிரையை போடும் சரியா. ஓகே. அப்புறம் உங்களோட வீடியோ பார்த்து சரியா நிறைய பேர் வந்து உதவி வந்து செய்யலை. இப்போ அதை சொல்லிட்டு போகும்னா வந்து நான் என்ன செய்யும்? ஆ நீங்க என்ன செய்யலாம், எனக்கா போராடினீங்க, ம் உதவி செய்யணும்னு வந்தீங்க, ம் வீடியோ எடுத்தீங்க, என்கிட்ட சொன்னீங்க அக்கா நம்பலாம் கடவுள்ல துணை, ம் ஏதாவது நல்லது நடக்கும், அது கடவுளை கும்பிடுங்க அக்கா, நான் ஒண்ணு செய்யலான்னு சொன்னீங்க. ம் சரி என்னடாக்கா இப்போ வந்து சரியா எனக்கு இப்போ 2 3 விஷயம் எனக்கு தெரியணும். என்னன்னு சொன்னா உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து வேலை எடுத்து வந்தா வேலை செய்வீங்களா? எனக்கு அதாவது வந்து உங்களோட மகனையும் கூட்டிட்டு போய் மகனோட சேர்ந்து இருந்து வேலை செய்யற மாதிரி. எனக்கு என்னன்னு சொன்னா மகனோட வேலை செய்யறது எனக்கு பிரச்சனை இல்ல. ம் இப்ப அவருக்கு வந்து தலையில அடிபட்டாலோ 1 வருஷத்தால தம்பிக்கு 1 வயது முடிய நான் வேலைக்கு சரியா இப்ப என்னண்டா இப்ப உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நல்ல ஒரு இடத்துல சரி அமௌண்ட் நேரம் சாப்பாடு மாசம் 40,000 ரூபாய் சம்பளம் உங்களோட மகனோட போயிட்டு நீங்க இருக்கிறதுக்கு நல்ல ரூம் சரியா கட்டில் எல்லாம் போட்டு ஃபேன் எல்லாம் போட்டு நல்ல ஒரு ரூமோட உங்களுக்கு ஒரு வேலை தந்தா நீங்க இப்ப செய்வீங்களா? இப்ப செய்ய இயலாது. இயலான்றீங்க. என்னன்னு சொன்னா பிள்ளைய நான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போகணும். சரி அங்க எனக்கு யாழ்ப்பாணத்துல வேலை பருத்தித்துறை டவுன்ல தான் வேலை ஒரு வீட்டை ஒரு வயசான ஒரு அம்மா ஒரு ஆளை பார்த்து கொண்டு சொன்னாங்க. இருக்கணும் சரியா. இப்ப நீங்க அங்க இருந்து யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் போகலாமே. அதான் 11ஆம் மாசம் என்னன்னு பாத்துட்டு தானே பிள்ளைய போட்டு கொண்டு வர சொல்லிருக்காங்க ம் கொழும்பு ராம ஹாஸ்பிட்டலுக்கு. அதுவும் இப்ப ஊசி போடுறதுக்கும் வர சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு 6ஆம் மாசம் இந்த 11ஆம் மாசம் 6ஆம் தேதிக்குள்ளதான் எனக்கு தெரிய வரும் பிள்ளைக்கு நோமல்ன்னு சொன்னா ம் இங்க மாத்தி தருவாங்க. மாத்திருவாங்க. பிரச்சனை இல்லை. இங்க மாத்தி தந்தேன்னு சொன்னா எனக்கு இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை? 2000 ஐடென்டி எடுக்கணும். ஓ இன்னொரு வந்து பொலிசுல எனக்கு இந்த அக்கா கோட்ல இப்ப என்னண்டாக்கா ஐடென்டி கார்டு எடுக்கிறன்றது பெரிய பிரச்சனை இல்லைக்கா. அதை வந்து நீங்க நார்மலா போயிட்டு இன்றைக்கு கூட இல்லாட்டி நாளைக்கு கூட வந்து போயிட்டு எனக்கு ஐடென்டி கார்டு வந்து ஹஸ்பண்ட் எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லி அங்கெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஐடென்டி கார்டு தொலைஞ்சிட்டு அவ்வளவுதான் கதை மிஸ் ஆயிட்டு. ஸோ வந்து என்ட்ரி போட்டுட்டு நீங்க அதுக்கு பிறகு வந்து ஜிஎஸ் இருக்கிறானே ஜிஎஸ்ட போயிட்டு நீங்க இந்த இடத்துல தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி செர்டிஃபை பண்ணணும். செர்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து உங்களோட புகைப்படம் 3 புகைப்படம் எடுத்து ஜிஎஸ் மூலமா வந்து அப்ளை பண்ணி எடுக்கிறது. சரி அதை இல்லாம வந்து நீங்க செய்யத்தானே வேணும். செஞ்சத்தானே இப்ப உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அக்கா ஒரு ஆள் கால் பண்ணி கேட்டவ பாத்தீங்களா அவங்களும் காசு போடுவா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் போடுறேன்னு சொல்லி சொன்னவன். அப்ப அந்த காசு உங்களுக்கு கிடைக்காம போயிட்டு பாத்தீங்களா விளங்குக்கா. அடுத்த விஷயம் வந்து இல்ல அவங்க அடுத்த விஷயம் 25ஆம் போறேன்னு சொன்னாங்க. அடுத்த விஷயம் கேளுங்கக்கா. சுவிஸ் நாட்டுல இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து என்ன வந்து தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தாங்க. பருத்தித்துறை ஜெஃப்னா பருத்தித்துறையில ஒரு வீடு ஒன்று இருக்கு சரியா. மாசம் 40,000 சம்பளம் தருவாங்க. 3 நேரம் சாப்பாடு அவங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க பிள்ளைக்கும் கொடுத்து கொள்ளலாமே. அப்ப நல்ல வீடு இப்ப இங்க இருக்கிற விட அங்க வந்து தெரிந்தாங்க நல்லா தான் இருக்கும் வீடு. அப்ப அப்படி வந்து தாரேன் அப்படி ஒரு இது செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப 11ஆம் மாசம் மட்டும் அந்த வேலை வந்து இருக்குமா? 12ஆம் மாசம் மட்டும் டிசம்பர் மட்டும் முடியாது. டிசம்பர் மட்டும் அவங்க பொறுத்து கொண்டு இருக்க மாட்டாங்கல்ல. அதுக்காக நான் பிள்ளைய பாக்குத டாக்டர் சொல்லியிருக்காரு கையோட தான் என்ன இருப்பாரு. இல்ல நான் என்ன சொல்றேன்டாம்மா நீங்க இங்க இருந்து புள்ளைய பாக்குற மாதிரி அங்க இருந்து கூட புள்ளைய பாக்கலாம். நான் சொல்ல வர விஷயமே தான். ஏன்டா இது வந்து பேட் சிச்சுவேஷன் உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு வீடு இல்ல தங்குறதுக்கு இடம் இல்ல உங்களுக்குன்னு சொல்லி யாருமே இல்ல. நான் சொல்ற விளங்குதா? இப்ப இங்க வந்து உங்களுக்கு வீடு இருந்து உங்களுக்கு சொல்லி எல்லாமே இருந்தா ஓகே புள்ளைய பார்த்துக்கொள்ளலான்றீங்க. இப்ப நீங்க இதே புள்ளைய தான் நீங்க அங்க கொண்டு போய் நல்லா வச்சுக்கொள்ள போறீங்க. நல்ல ஒரு இடத்துல இருக்க போகுது என்ன புள்ள. இருக்க போகுது. நீங்க சொல்றது என்ன நன்மைக்குத்தான். அதாவது வந்து நான் எனக்கு இங்க பிரச்சனை இருக்குது. இப்ப இந்த கோட் சரி இதெல்லாம் இப்ப முடிக்கலாம்னு சொல்லுங்க. எனக்கு இந்த ஐடென்டி எடுத்துன்னு சொன்னா எனக்கு எப்படியும் இந்த எங்களோட ஜிஎஸ்ஐ சொல்லிக்காவோ மாசம் 10,000 தாரன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப உங்களுக்கு வேலைக்கு போற எனக்கு வேலை வெளிநாடு நான் பிள்ளைக்கு ஒரு வெளிநாடு ஏன் போ வெண்ணதி வெளிநாடு போனா நான் எப்படியும் கொஞ்சம் 1,50,000 கொஞ்சம் உழைப்பேன். ஒரு 5 லட்சம் உழைப்பீங்களா? 1,50,000 உழைப்பேன். கொஞ்சம் பாருங்க. இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நீங்க வெளிநாடு போறீங்க பிள்ளைக்கு 1 வயசு அப்ப அந்த பிள்ளைய யார் பார்த்துக்கொள்ற? மாமிதாம்பா. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். உங்களோட பிள்ளைய விட்டு தானே நீங்க போறீங்க. 1,50,000 லட்சம் உழைப்பீங்க சரியா. 1,50,000 லட்சம் உழைப்பீங்க. அங்க வந்து இப்ப உங்களோட பிள்ளையும் விட்டு பிரிஞ்சு நீங்க வெளிநாட்டுல இருக்க போறீங்க. தனிமையில இருக்க போறீங்க. நாளைக்கு உங்களுக்கு பிள்ளைக்கு ஒண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு ஒன்றுமே வந்து செய்ய இல்லாதானே. நான் சொல்றேன் நான் வருத்தம் எல்லாம் பார்த்துட்டு தான் போவேன். விளங்குது அவங்களுக்கு. அப்ப வந்து இப்ப 1,50,000 லட்சம் ரூபாய் காசு எடுத்தாலும் பிள்ளைக்குன்னு சொல்லி உங்களுக்கு போட இல்லாதே. ஏன்னா உங்களுக்கு அங்க செலவு இருக்குல்ல. இப்ப வெளிநாடுன்னு சொன்னா சும்மா இல்லையே.
தண்ணியில இருந்து எல்லாமே காசு தானே. இல்ல ரூம் வீட்டு வேலைக்கு போனா வீட்டுக்கு அவ மேடம் தான் சாப்பாடு உடுப்பு எல்லாமே அவங்க நம்ம எடுக்கிற தருவாங்க. சம்பளம் எல்லாமே நமக்கு தான். அவங்களுக்கு தான் வரும். இப்ப என்னன்னு சொன்னா அப்படின்னா உங்களுக்கு உள்ளூர்ல வந்து வேலை செய்ய விருப்பம் இல்லை அப்படியா? எனக்கு என்ன பொறுத்தல வந்து நான் வீடு வளவு வாங்கணும், பிள்ளை கொஞ்ச நாளைக்கு இவங்கள்ட்ட இருக்கணும். இல்லக்கா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க நீங்க உங்களோட அந்த இது ஓகே, உங்களோட ட்ரீம் ஓகே. வீடு வளவு வாங்கணும், நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்ற ட்ரீம் ஓகே. நான் அதை தவறா சித்தரிக்கல. அது ஓகே, எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு இப்ப உள்நாட்டுல இங்க வந்து வேலை செய்யற விருப்பம் இல்லை, இல்ல வெளிநாட்டுல வேலை 12 செய்ய. மாசத்துக்கு பிறகு பிள்ளைக்கு ஒரு வயசு பிறகு நான் எதையும் ஏற்றுக்கொள்வேன் வேலை. இது ஒரு 4 மாசம் தான் எனக்கு கஷ்டம். இல்ல இப்ப நான் இன்னொரு சொல்றேனக்கா, கோச்சுக்குள்ள வேணாம். 4 மாசம் கஷ்டம். அந்த 4 மாசம் இந்த இருக்கிற வீட்டுலானே இருக்க போறீங்க. என்ன இதுல இல்ல இங்கதானே இருக்க போறீங்க. அப்ப வந்தாக்கா இங்கே வந்து இருக்கக்குள்ள உழைப்பும் வராது. இப்ப உதவி செய்யறாங்களும் முறை வந்து உதவி செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்களா? ஆமா ஆமா உதவி வராது. அப்ப எந்த வீடியோல வந்து நான் வந்து சொல்றேன் என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும். என்ன இப்ப நான் பாரேன், இன்றைக்கு காசு தாரேன், போறேன், திரும்பி நீங்க அந்த காசு எடுத்து செலவழிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் உங்களுக்கு கஷ்டம் வருது, திரும்பி இன்னொரு யூடியூபரை கூப்பிடுறீங்க, யார ஒரு ஆளை வந்து கூப்பிடுறீங்க, அதுக்கு பிறகு வந்து அவங்ககிட்ட சொல்றீங்க, அழுறீங்க. இப்படியே அழுது 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 இருக்கல தானேக்கா. உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்கத்தானே வேணும், சாதிக்கும் ஏதாவது ஒன்று செய்யத்தானே வேணும். இப்படி ஒரே நம்ம அழுது கொண்டு இருக்கலாது. அதுக்காக தான் நான் சொல்றேன் என்னண்டா, இந்த 4 மாசமும் நீங்க இதுல தானே குந்திட்டு இருக்க போறீங்க, சும்மா தானே குந்திட்டு இருக்க போறீங்க. அத இல்ல என்ன அப்ப எப்படி உழைப்பு வரும்? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்ல. இப்ப 11ஆம் மாசம் இருக்குது, 10ஆம் மாசம் போக வேண்டியதும் தம்பிக்கு ஊசி போடுறதுக்கு நான் போகல. அப்ப போயிட்டு இனி இந்த கோர்ட்டு பிரச்சனை வந்து அவருக்கு லெட்டர் கொடுக்கல அவங்க வீட்டுக்கு, அப்ப வர சொல்லுவாங்க. இப்ப என்னண்டா, நீங்க அந்த வேலைக்கு வந்து போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோர்ட்ஸுக்கு வந்து உங்களை கூப்பிடுற டைம் வந்து நீங்க வரலாம். அது வாரத்துக்கு இன்னும் கொடுக்கல நான் லெட்டர். அதெல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாம நீ சொல்லு. சொல்ல அங்க இருந்தா பிள்ளை ஹாஸ்பிட்டல் நேரம் போகலாம், வரலாம். நீங்க கிளினிக் இங்கேயும் எனக்கு போலீஸ்லயும் அதை நாங்க அவங்ககிட்ட சொல்லி நாங்க இப்படி அங்க வேலைக்கு போறோம், நான் உங்களுக்கு இந்த இந்த இடத்துல இருக்கேன், நான் இங்க இந்த மாசம் உங்களுக்கு இப்ப அங்க 40,000 தந்து சாப்பாடு எல்லாம் அவங்களோட நமக்கு பெரிய செலவு வராது. 10,000 நீங்க கொடுத்தாலும் மிச்சம் 30,000 நமக்கு சேமிப்பு இருக்கு. பிள்ளைக்கு ஒரு வயசு வந்தோடனே நீங்க இவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்க வெளிநாடு போங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். இப்ப நாங்களும் இந்த நாள் எங்களுக்கு எங்காவில் அந்த பொடி என்ன பார்த்து எந்த இவ்வளவு காலத்துக்கு நாங்களும் இப்ப காசு கொண்டு தரலாம்னு சொல்லுவாங்க. இது இருந்தா இப்ப போனீங்கடா, இப்ப இந்த இதை பார்த்துட்டு இந்த ஊசி போடுற இதை பார்த்துட்டு நீங்க போனீங்க 11ஆம் மாசத்துக்கு அப்புறம் போறேன். அதான் அந்த 11ஆம் மாசம் மட்டும் வேலை இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நீங்க எனக்கு இந்த புள்ள நல்லா இருக்கும் சொல்றீங்க, ஏன்னா எனக்கு இங்க வேலை ஒன்றுமே நான் வந்து பிள்ளைக்கு பதிவு வைக்கல. ஃபர்ஸ்ட் தடவை நீங்க வந்தோட நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஒரு நிரந்தரமான இடம் இல்லைன்னு. அதான் உண்மை. இப்ப நான் உங்களுக்கு ஒரு இடம் தாரேன்னு நீங்க தாரீங்க. அதான் 11ஆம் மாசத்துக்கு பிறகு நான் போறேன், அதுக்குள்ள பிரச்சனையை முடிச்சிட்டு நான் போறேன். வீரோ இதால பிள்ளை இதெல்லாம் அங்க போயிருக்கேன், அனுப்பியிருக்காங்க எம்பசால. அவர் அங்க இருந்து கடிதம் பெற காட்டுவாரு, எந்த புள்ளதான் ஐடென்டி நம்பர் அவர்கிட்ட ஐடென்டி காப்பி எல்லாம் அதை அவங்க அனுப்பி எடுத்து தாரன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு எடுக்கிறேன்னு சொன்னா அது இவங்க என்ன மாதிரி தெரியாது. நான் நினைச்சா முடியுறது. நீங்க எனக்கு நான் சொல்றேன் என்னண்டா, இனி நீங்க எந்த வீடியோலயும் வரக்கூடாது, நீங்க யார்ட்டையும் கெஞ்ச கூடாது. விளங்குதா நான் சொல்ற? விளங்குதா? நான் இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு உதவியை செஞ்சுட்டு போறேன். இனி நீங்க யார்ட்டையும் கெஞ்ச கூடாது, நீங்க யார்ட்டையும் போயிட்டு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்க கூடாது. அப்ப உங்களுக்கு நான் தீர்வை தான் சொல்றேன். இப்ப நீங்க அங்க வேலை செய்யறதுனால எனக்கு வந்து லாபம் இருக்கா? எனக்கு மாசம் காசு தருவீங்களா? இல்ல இல்லதானே. அப்ப ஏன் நான் இவ்வளவு தூரம் வந்து இப்ப எத்தனை மணி 6 மழை வர பெஞ்சு கொண்டிருக்கேன். நான் இவ்வளவு தொண்டைகளையே நான் இப்ப உங்களை காய்ச்சிட்டு இருக்கேன். நீங்க பாவம், ஒருத்தர் உங்களுக்கு இல்ல, இந்த வீட்டுல வந்து இருக்கிறீங்க, நீங்க தான் சொல்றீங்க என்னது கொசு எல்லாம் போட்டு பிள்ளைய கடிக்குதுன்றீங்க, தண்ணி வந்து அவ்வளவுக்குது, அந்த இது இருக்கு, உங்களுக்கு யாருமே இல்ல. அப்ப அங்க போயிட்டு இருந்தா வடிவா இருக்கலாம் தானே? வடிவா இருக்கலாம். நீங்க சொல்ற இன்னும் தானே சொல்றேன். நான் போயிட்டு கொழும்பு போயிட்டு நான் அது அப்புறம் சொல்றேன். இப்ப தம்பிய ஊசி போட போகணுமே. இல்ல அது சரி, 10ஆம் மாசம் போக வேண்டியது. தம்பிக்கு ஊசி போறதுக்கு லீவ் எடுக்கலாம்.
திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு லீவ் எடுக்கலாம். விலங்கு நான் சொல்றது ஓ கோர்ட்ஸுக்கு வரணும்னாலும் லீவ் எடுக்கலாம். பஸ்ல எப்படி தம்பி நான் வந்து போற பிள்ளை வருத்தக்கார தலையை நீங்க இப்ப அடிபடக்கூடாது. இந்த இருக்கிற பிள்ளைய தானே இப்ப நீங்க பஸ்ல தானே கொண்டு போறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்காக நான் வேற அப்ப என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? பஸ்ல எப்படி வந்து போறேன்டு? எனக்கு வெளிநாடு தவிர வேற நான் என்னது அங்க இங்க போய் யாழ்ப்பாணம் வேணே தெரியாதுங்கண்டி. இது என்ன கரை சொல்றாப்ப? அது வெளி எனக்கு சரி, சரி. பவித்ரா எனக்கு தெரியா. நீங்க சொல்றது எனக்கு விளங்குது. இங்க இருந்தா வளவு வாங்கிடலாம். அது அங்க போனா நான் நல்ல சம்பளம். அந்த நீங்க போக மட்டுமாவது அந்த கொடுக்க மட்டுமாவது கொஞ்ச நாளைக்கு யாழ்ப்பாணத்துல அந்த பிள்ளைய வச்சுட்டு இருங்களே. நல்ல ஒரு அம்மா மட்டும் தான் இருக்கா. அவையோட பாத்துட்டு இருந்தா சரி நம்ம அம்மா மாதிரி தான் பாத்துட்டு வெளிநாட்டிலே நான் அம்மா மேரத்தான் பாத்துட்டு இருந்தேன். அக்கா இப்ப என்ன பிரச்சனைடா சரியா? உங்களுக்கு இப்ப உள்நாட்டுல வேலை செய்ய விருப்பம் இல்லை அப்படித்தானே? இல்ல எனக்கு வேலை செய்ய விருப்பம். தூரம் அது சம்பளம் காணாது அப்படியா? இல்ல 40,000 காணாது. எனக்கு அது 40,000 ரூபா தந்தாலுமே எனக்கு அது பெரிய சண்டை. பிள்ளைக்கு ஒரு அப்ப வெளிக்கிறீங்களா? நாங்க கதைச்சு விடுறோம் போங்களே. நாங்க நிம்மதியாவ இருங்களே. இங்க சாப்பிடுறதுக்கு மேலாம கஷ்டப்பட்டு கொண்டு புள்ளைய வச்சு கொண்டு இந்த போலீஸ் கேஸ் போலீஸ் இருக்குன்னு பயப்படுறீங்களா? எது இந்த போலீஸ் அவர்களுக்கு காசு கொடுப்பாங்க அப்படி இப்படி நினைக்கிறீங்களா? அப்படி என்ன கதைச்சிட்டு எதுவும் பிரச்சனை தான் சொல்லுங்க, கிளியர் பண்ணுவோம். கொடுத்தீங்கன்னா என்னண்டாலும் பிரச்சனை இல்ல அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை. நான் உழைச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். நேரடியாவே நான் சொல்லியிருக்கேன். வெளிக்கிறீங்களா? ஏன் யோசிக்கிறீங்க? இல்ல அப்படி இல்ல. எனக்கு இப்ப தூரம் என்ன தூரம்? யாழ்ப்பாணம் தமிழ் தானே, அங்க சிங்களமா தமிழ் கைக்கிறார்கள் தானே இருக்காங்க. கொழும்பு இல்லையே. நான் 12ஆம் மாசத்துக்கு பிறகு போறேன். 12ஆம் மாசத்துக்கு பிறகு வேலை இருக்கணுமே அக்கா. 12ஆம் மாசத்துக்கு பிறகு வேலை இருக்குமா? என்னோமண்டா வருத்தம்மா மருந்து கொடுக்குறேன்டாலும் நான் பயப்படுறேன். யாருக்கு? மகனுக்கு மூக்கால ரத்தம் பெறுதவருக்கு. நீங்க தான் மருந்து கொடுக்கணும். அது இப்ப நீங்க தானே கொடுக்குறீங்க. மாமி கிட்ட கொடுத்து இந்த விடிய கூட மூக்கால ரத்தம் பெறுது கொடுத்த மருந்து குடிக்கிறான். எனக்கு துணை ஏன்னா பயம் அவரு. சரி ஒரு துணையும் கூட்டிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. அவங்க வருவாங்களா? மாடு. சரி உங்களோட மாமியை கூட்டிட்டு போங்க. அதான் மாடு சாமான் அதுகள் வருவாங்களா? அவங்க இப்படித்தான் மச்சான். இதுக்கு மேல நான் உண்மையாவே ஒண்ணும் செய்யலக்கா. நான் இல்ல எனக்கு ஒரு டைம் எடுத்தாங்க. நான் கட்டாம 11ஆம் மாசம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து அவங்க இங்க மாத்தி தந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமா நான் வருவேன். இல்லக்கா எனக்கு உண்மையா தெரியாக்கா. இப்ப வந்து வெளிநாட்டுல இருந்து கால் பண்ணி என்று சொன்னாங்க. இப்படி யாரும் நல்ல ஒரு ஆள் இருந்தா பார்த்து சொல்லுங்க, கதைகளுங்க பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் இதோட வந்து இதை வந்து நான் கைகளை விட போறேன். ஏன்டா நீங்க எந்த கதையை கேட்குறீங்கல்ல, இல்ல கதைகளுங்கக்கா. நான் உங்களோட கோயில என்ன பிரயோசனம் இல்லக்கா, விளங்குக்கா. இப்ப நான் வந்து நான் என்ன கதைக்கிறேன் எனக்கு விளங்கல. இப்ப நீங்க இப்ப இப்படித்தானக்கா, உங்களோட புள்ள இருக்கு சரி, அவனுக்கு 1 வயசு ஆகணும் சரி, நீங்க கஷ்டப்படுறீங்க சரி, எல்லாம் ஏற்றுக்கொள்றேன். ஆனா நீங்க கஷ்டப்படாம புள்ளைய கொண்டு ராஜா மாதிரி வச்சு கொண்டு கஷ்டப்படாம இருந்து வேலை செய்யற மாதிரி ஒரு வேலை உண்டு தான் நீ பார்த்து தாரேன். நான் கதைகளை உங்களை கொண்டு நான் சில்லறை கடையில கொண்டு விடலண்ணே, ரோட் கூட்டுற வேலை விடலண்ணே, புள்ளைய விட்டு போட்டு செய்யற வேலை விடலண்ணே, புள்ளையோட இருந்து கொண்டு செய்யற வேலை ஆனே. இப்ப நீங்க இங்க இருந்தாலும் கூட, இப்ப இந்த இருக்கிற ரூம்ல இருந்தா கூட சரியா, நான் சொல்றது கேளுங்க, புள்ளைய வச்சு கொண்டு தான் நீ சமைப்பீங்க. உண்மையா பொய்யா? சமைக்கல இன்னும். சரி ஏதோ சமைக்கணும்டா, பசிச்சா சமைச்சு சாப்பிட்டுதானே வேணும். இன்னும் ஒரு பிறந்ததுக்கு நான் சமைக்க. அவ யாரு சமைச்சு தராங்க? அங்க கடையில வந்து அவர் வெண்புட்ல வேலை செஞ்ச அவர் சாப்பாடு கொண்டு நான் வேலை செய்வேன். வெளிநாட்டுல வேலை செஞ்ச நான் சமைப்பேன், எல்லாமே செய்வேன். அதைய விடுங்கக்கா, வெளிநாடு வேணாம் எங்களுக்கு. இப்ப வெளிநாடு தேவையில்ல. இப்பத்த சூழ்நிலையில நீங்க இப்ப சர்வை பண்ணணும். சர்வை பண்றேன்னு சொன்னா இப்பத்த சூழ்நிலை நீங்க ஓகேவா இருக்கணும். அதுக்கு நீங்க உதவி எடுக்கணும்ன்றதான் உங்களோட மைண்ட். இப்ப இல்ல எனக்கு வருத்தம், என் பிள்ளைக்கு வருத்தம். எனக்கு அவரை விட்டு உங்களோட பிள்ளைக்கு வருத்தம், அது எனக்கு விளங்குது. உங்களுக்கு கஷ்டம், அவர் உங்களை விட்டுட்டு போயிட்டார், அதுவும் விளங்குது. அத கதைக்காதீங்க, அது விளங்குது. அது சொல்லிட்டேன் விஷயத்தை. 11ஆம் மாசத்துக்கு நான் சரி ஓகே. நான் வந்து சரியா இதோட இதை வந்து கைகளை விடுறேன் சரியா. நான் வந்ததுக்காக உங்களுக்கு உதவி வந்து செய்கிறேன். இல்ல அப்படி இல்ல பிரதர், மன்னிச்சு இந்த இது இல்ல. நான் என் புள்ளட வருத்தம் உங்களுக்கு தெரியாது. இல்ல படுத்த மாதிரி காலுக்குள்ள இப்ப நான் ஒரு கொஞ்சம் சமைக்க அங்க வேலை இல்ல தம்பி, சமைக்கிறது போயிட்டோம். புள்ளைய அப்படி திமித்து போயிடும். ஏன்னா நான் அந்த புள்ளைய பெத்த நான் எனக்கு பயம். அப்ப அவங்க எப்படி நான் சம்பளத்தை எதிர்பார்க்கிறவங்கள்ட்ட நான் வேலை செய்யாம ஒரு வாய் சாப்பிடலாம். அவங்க காசு தர கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் வேலை செஞ்சிருக்கேன்,
கஷ்டப்பட்டு புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஒரு அக்காவா நினைச்சு நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அவன் அப்படியே படுத்த மாதிரி இவ்வளவு திமித்திருஞ்ச நேரம். அப்ப நான் மேல சும்மா ஒரு கிச்சனுக்குள்ள போயிட்டு பாருங்க பிள்ளைக்கு என்ன நடந்தா என்ன இது சொல்லுங்க பாப்பா. ஓ படைச்சு ஓ நான் தான் பாத்துட்டு இருக்கிறேன். நாங்க ஐயோட கக்கத்தோட இருக்கிறேன் மாமி. வேற எனக்கு உங்களோட கோவில மன்னிச்சு கொள்ளுங்க. புள்ள திமித்துற காது புள்ளா இப்படியே திமித்துருவான். நான் மாமி மாமியோட கத்துனா சிரிப்பா. பிறகு அவ வச்சுடுறா. அது சில நேரம் எனக்கு பயம். அப்புறம் அப்படியே கண்ண பிரண்டமா இருப்பான். அப்ப அந்த நேரம் நான் இருக்கிறதோட ஒரு அந்த பிள்ளைக்கு வருத்தம் இல்லைன்னு சொன்னா தானே வெளிநாடு போவேன். இல்லைன்னு சொன்னா நான் உள்நாடுலாம் வேலையை போவேன். சரி அக்கா சரி சரி ஓகே. நான் இப்ப நீங்க இந்த காலையில எனக்கு சொல்லலையே இப்பதான் சொல்றீங்க. இல்ல நீங்க சொன்னதுக்காக நான் நான் புள்ளோட பிரச்சனையை பார்த்துட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு போறேன் வெளிநாடு போறேன்னு சொன்னேன். சரி இப்ப நாளைக்கு கூட ஒழிக்கலாமா? இப்ப நாளை இன்னைக்கு தான் கோல் எடுத்து தானே போகணும். நான் இன்றைக்கு கோல் எடுத்து சொல்லி நாளைக்கு போயிடலாம். ஓ ஏன்னா அங்க மழை பெஞ்சுதுன்னு சொன்னா அந்த ஊசி போட்டு அவரு காய்ச்ச காயும். மழை பெஞ்சாவா? ஓ மழையால் கூட அங்க டெய்லி பெய்யுதுதான் காய்ச்ச காயும். அப்ப கோல் எடுத்துட்டு நான் இங்க ஆள் சொல்லணும் சொன்னேன். நான் வருவேன் 11ஆம் மாசம் எனக்கு ஒரு வேலை பாருங்க. 11ஆம் மாசத்துக்கு பிறகு நீங்களே கொண்டு என்ன கூட விடுங்க. நீங்க பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் தானே. ஏதாவது ஒரு கோவம் இல்ல. நான் அதான் நீங்க இன்னொரு விஷயம் எனக்கு அவரும் கிடைக்கல. இவனும் என்னோட இடிக்கோடு மட்டத்துக்காக நான் போராடுறேன். நான் இவ்வளவு தூரம் வந்து நான் இப்ப இல்லாடி ஊசி போட போயிட்டு நான் கேக்குறேன். அப்படி எனக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு லீவு வாங்கி தாங்க. இல்லக்கா இல்ல நான் இதுக்கு முன் நிக்கல. நீங்க உங்களோட இதை பாருங்க. இல்ல இப்ப சொல்லுவாங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இந்த சைட்ல இருந்து நான் வந்தேன் உங்களை வீடியோ எடுத்து போட்டேன் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி போட்டேன். இல்ல நீங்க நான் கோபப்படல. தாயா இருந்து யோசிச்சு பாரு. இல்ல நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். நான் என்ன செய்யறதுக்கு மேல நான் இந்த கஷ்டத்துக்குள்ள புள்ளைய வச்சிருப்பேன். சொல்லுங்களேன் பாப்போம். எனக்கு இப்ப நீங்க இருக்கிற இப்ப கனடான்னு சொல்லக்குள்ள எனக்கு அவங்க நிறைய பிள்ளை கொடுப்பு வாங்கி தருவாங்க. இப்ப அவ்வளவு உதவி செய்வாங்க. அங்க போய் இருக்கிறது எனக்கே பெருமைதான். இருக்கிறதுக்கு இடம் இல்ல. புள்ளைய கொசு கடிக்குது. இந்த இருக்கிற வீட்டை இருக்கலான்னு நீங்க சொன்னனாலதான் நான் பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு வீட்டை போய் நீங்க இருக்கலாமே. ஒரு வடிவா ஒரு ஃபேன் குட்டி ஃபேனை வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு கொசு கடி இல்லாம நிம்மதியா இருந்து வடிவா சமைச்சு குடிச்சு சாப்பிடலான்னு சொல்லி பார்த்தேன். நான் சொன்னதுல எதுவும் புள்ள இருந்தேன் மன்னிச்சு கொள்ளுங்க. இனி உங்களை விருப்பம் இல்ல. இனி இல்லக்கா இனி உங்களை விருப்பம். சரியா? உங்களோட பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது. நான் புரத்தியா நான் வந்து 3ஆவது மனுஷன். இல்ல நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீங்க இப்ப அந்த 7000 ரூபாய் காசு தந்தது எனக்கு பெரிய ஒரு உதவி. வந்து நீங்க சும்மா வேண்ட பிள்ளைக்கு வைத்ததுலதான் இந்த மருந்து எடுத்துட்டு வந்து இந்த மாவு வாங்கினேன். கொஞ்சம் சரியக்கா ஓகே. இப்ப இனி உங்களோட சொந்த முடிவுகள் சரி. அடுத்தது உங்களோட பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். சரியா? இப்ப அது நிமித்தம் வந்து நீங்க வேலைக்கு போறதும் போகாததும் உங்களோட பிரச்சனை. சரியா? நீங்க உங்களோட பிரச்சனை எல்லாம் வந்து முடிஞ்சு ஓகே ஆன பிறகு நீங்க ஏதாவது வந்து வேலைக்கு வந்து போங்க. அந்த வகையில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் தரம் வந்து வீடியோ போட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு கொழும்பு போகிறதுக்கு வந்து பயண செலவுக்காக வந்து 25,000 ரூபா காசு வேணும்னு சொல்லி போட்டிருந்தேன். சரியா? அதாவது நீங்கள் உங்களோட பிள்ளைய வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு 2 நாள் தங்கி இருந்து பிள்ளைக்குரிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 25,000 ரூபா காசு வேணும்னு போட்டிருந்தேன். அதே போல் அடுத்த மாதம் வந்து ஒரு 25,000 ரூபா காசு வேணும்னு சொல்லி போட்டிருந்தேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒரு மாதம் உங்களுக்கு உதவி தரும்னு சொல்லி போட்டிருந்தேன். சரியா? அப்போ நீங்கள் இன்றைக்கு எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. என்ன தம்பி வீடியோ எடுத்துகிட்டு போனீங்க, எந்த உதவியும் வந்து வரலன்னு சொல்லி இன்றைக்கு தான் நீங்கள் கேட்டீங்க. அதே மாதிரியே வந்து இன்றைக்கு வந்து சிந்து அக்கான்னு சொல்லி வாழைச்சனில் இருக்கிற சிந்து அக்கான்னு சொல்லி, சரியா? வெளிநாடு இல்லை, வாழைச்சனில் இருக்கிற சிந்து அக்கான்னு சொல்லி அந்த அக்கா வந்து உங்களோட வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 30,000 ரூபா காசு வந்து தந்துருக்குறாங்க. உங்களோட கையில் கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கே வந்து உங்களை வந்து வெளிக்கிட்டு கொழும்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:20 இன்றைக்கு வந்து உங்களால் போயிடாது. அப்போ நீங்கள் எப்போ போவீங்க? நான் நாளைக்கு கால் பண்ணிட்டு அவங்க வர சொன்னா நான் அவங்கள்ட்ட சொல்லி வரேன். நீங்க சொல்லி போவீங்க. அப்படி சரி
ஓகே. இப்ப என்னால முடிஞ்ச உதவி சரியா? நான் வந்தேன், உங்கள வீடியோ எடுத்தேன், இவ்வளவு தூரம் வந்தேன், பார்த்தேன். ஸோ, ஆ என்னால ஏதோ முடிஞ்சது இந்த இந்த இருக்கிற பணத்தொகையை வந்து உங்களுக்கு நான் பெற்று தந்திருக்கேன். சரியா? இனி நீங்க தான் இத வந்து கவனமா செலவழிச்சு, கவனமா வச்சு, புள்ளைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும். சரியா? ஏன்டா உங்களுக்கு பின்னால யாரும் வரப்போறதும் இல்லண்ணே. இந்த காச வந்து இப்ப உங்கள்ட்ட நான் தாரேன்னு சொன்னா, இந்த காச எப்படி செலவழிக்கணும்னு சொல்லி நானும் பார்க்க இயலாது. அப்ப நீங்க கடவுளுக்கு முன்பாக உண்மையாக இருந்து என்ன உங்களோட புள்ளைக்கு இப்ப புள்ளைக்கு வருத்தம் தானே நீங்க சொன்னீங்க. ம். அதே போல உண்மையாவே புள்ளைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் எவ்வளவு சிக்கனமா உங்களால வந்து இயலுமோ அவ்வளவு சிக்கனமா இருந்து கொஞ்சம் காசை மிச்சம் பிடிச்சி செய்யுங்க. ஆஹ் மத்தபடி உங்களோட என்ன சொல்றேன் உங்களோட அந்த உங்களை வேலைக்கு போங்க, வேலைக்கு போலாம் தானே அக்கா, இப்படி செய்யலாம் தானே அக்கா என்று சொல்லி நான் சொன்னதுக்கு சாரி மன்னிச்சு கொள்ளுங்களா. இல்ல இல்ல ஒரு நீங்க 2, எனக்கு இந்த 3, பிள்ளைய 4, நல்லா இருக்கணும்னு சொன்ன 6, நீங்க 7, 8, 9, புள்ளோட வருத்தத்தை தான் நான் உங்களோட சொன்னேன் 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஒரு கண்ணி பாருங்க. இருவேன் 10 30 இருக்கு. 30,000 காசு வந்து என்ன வீடியோ போட்ட மூலமாக அந்த சிந்து அக்கா உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அந்த இருக்க சிந்து அக்காவுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுங்க என்ன. என்ன பிள்ளைக்கு இந்த காசு ஹாஸ்பிட்டலுக்கு தந்ததுக்கு சிந்து அக்காவை தங்கச்சி தெரியல, ரொம்ப நன்றி. உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி. அதே போல் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து 30,000 காசுன்றது வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் இல்லை. ஒரு ஆள்ற ஒரு மாத செலவு வந்து என்ன ஒரு ஆள் ஒரு 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 ஆள் வந்து இங்கே ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மாதம் வந்து ஒரு 30,000 30,000 தான் சம்பளமே கிடைக்கும் என்ன. அப்போ அப்படியான ஒரு 30,000 காசை வந்து என்ன சொல்கிறேன் இந்த உதவி செய்கிற ஒரு மனப்பாங்கோட வந்து உங்கள் இந்த இந்த இருக்கிற கயல்வெளி அக்கான்னு அவங்க பேர் கயல்வெளி அக்காவுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. உண்மையாகவே உங்களுடைய எல்லாமே உங்களுடைய குடும்பங்களாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், எல்லாமே வந்து கர்த்தர் மென்மேலும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் சொல்கிறேன் என்ன. உங்களுடைய வாழ்க்கை வந்து மென்மேலும் ஆசீர்வதிவடையும். என்னென்னு சொன்னால் ஏழைகளுக்கு கடன் கொடுக்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான் என்று சொல்லி ஒரு வார்த்தை வந்து இருக்குது பைபிளில். அந்த விதமாக வந்து இந்த இருக்கிற சிந்து அக்கா இந்த செய்த உதவி உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு உதவி. இதை வந்து இப்போ உங்களுக்கு இதில் காசு உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். கஷ்டப்படுறதுனால இந்த காசோட வேல்யூ தெரியும். அதே போல் எனக்கும் இந்த காசோட வேல்யூட் வந்து எனக்கு தெரியும். உண்மையாக அந்த இருக்கிற காசு வந்து வீணாக போகக்கூடாதுக்கா. கவனமாக சிக்கனமாக மிகவும் கவனமாக பாவீங்க சரியா. சரி இனி என்னென்ன நடக்கும்னு சொல்லி எனக்கு தெரியாது. எதுவும் உதவியில் வந்தால் நான் நிச்சயமாக வருவேன் சரியா. எதுவும் உதவியில் வீடியோ பார்த்து யாரும் தந்தால் கொண்டு வந்து தருவேன். அப்படி நான் வரலன்னு சொன்னால் எதுவும் உதவியில் வரலன்னு அர்த்தம் சரி. என்னால் முடிஞ்சது தான் என்னால் செய்யணும். அப்போ நான் ஏற்கனவே வந்து ஒரு 6,000 ரூபா 7,000 இல்லை 6,000 தந்தேன். எவ்வளோ கொடுத்தேன்னா 6,000 தந்தேன். கனடா தந்தேன்னு சொல்லி 6,000 மாவும் மருந்து எடுத்து எல்லாம் வாங்கிட்டீங்க. சரி ஓகே பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ நாளைக்கு வந்தோம்மா நேரத்தோட ஒழிக்கிட்டு எனக்கு அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் லொக்கேஷன் அனுப்புகிறேன். இல்லை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு வந்து என்ன சொல்கிறேன் அந்த ரிப்போர்ட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அவங்களுக்கு அனுப்புவேன். அப்போ சந்தோஷப்படுவாங்க சரியா. அடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் போயிட்டு நீங்கள் அனுப்புங்களேன். மற்றபடி சரி ஓகே. இந்த வீடியோ வந்து யாராவது பார்க்குறீங்கன்னு சொன்னால் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படி சொல்லிக்கொண்டு திரும்பவும் இந்த சிந்து அக்காவுக்கு வந்து பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பை கைஸ்.